சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எடிட்டிங் கஸ்டமர் கண்ட்ரோலா இருக்கணும் சொல்லிட்டேன். அவன் பொம்பளை வேஷத்துல வேற உட்கார வச்சிருக்காங்க. இதுல என்னால முடியாது. ஒட்டு வச்சு இப்படி பூவெல்லாம் வச்சு என்னால முடியாது. ஓகே ஸ்டார்ட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பரிதாபங்கள் மேக்கப் பாவங்கள் ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே நம்ம ஆக்சுவலி இவங்க ரொம்ப ஃபேவரட், இவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதாவது நான் சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா இவங்க அவங்க தம்பி சுதாகரை பார்த்தாங்கன்னா அன்கண்ட்ரோலபிள் ஆயிடுறாங்க சிரிக்கிறதுல. எல்லாம் அஷ்ட கோடெல்லாம் பண்றாங்க. அப்புறம் இது நம்ம ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததில்ல, நம்ம மேக்கப் இவங்க மேக்கப் பத்தி இது வரைக்கும் பேசல என்ன சொல்லி உடனே ஒரு வாரத்துக்குள்ள அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் கண்டென்ட். நமக்கு எல்லாம் நடக்கிற அனுபவங்கள் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகே வீடியோவில் போயிடலாம். என்னங்க என்ன மேக்கப் போட்டு நான் சொல்லிட்டேன். நான் கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி இல்ல. மேக்கப் மட்டும் சொல்லிருக்கீங்களா? என்ன மேக்கப்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னமா இருக்கு? எங்க மேக்கப்ல ஃபேஷியல் பண்ணனும், மெஹந்தி போடணும், ஹேர் டூ பண்ணனும், அப்புறம் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணனும், அப்புறம் ஹேர் மேக்கப் பண்ணனும். எல்லாம் ஒண்ணுதானே? ஒண்ணு கிடையாது, அதுக்குள்ள நிறைய இருக்கு. எங்க சீரம் போட்டு தேய்ச்சு அயன் பண்ணி அப்புறம் இந்த தோரண வாயிலாம் தலையில வைப்பாங்க, தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவு பெருசுக்கு அப்படியே ஜட மாதிரி இது கீழே தொங்கும். அப்படியே நாங்க அட்டாச் பண்ணிப்போம். அது போக திருப்பி நீங்க மேக்கப் போட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் பிளஷ் போடணும், லென்ஸ் போடணும், ஐலேஷ் போடணும், நிறைய வேலை இருக்குங்க. அது போக சாரி டிராப்பிங் பண்ணணும். டிராப்பிங் இல்ல, சாரி டிராப்பிங். அது சேலை கட்டறதுன்னு சொல்லி தொலை. அதனால இங்கிலீஷ்ல என்ன சாரி டிராப்பிங் பண்ணணும். ஐயோ அது சொல்லும்போது நான் வருது. ஆரி ஒர்க் வேற கொடுத்திருக்கேன். ஆரி அம்மா கூப்பிட்டா ரொம்ப பேசுறாமா? அந்த ஆரி இல்லங்க, இது அந்த ப்ளவுஸ்ல இந்த இப்படி 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 வச்சு தப்பாங்கல்ல, இப்படி 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 வச்சு தச்சுதான் ரெண்டு மூணு வச்சிருக்கல உள்ள. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணது. அது எப்படி திருப்பி போடுறது? ஒன்னு 10,000 12,000 கொடுத்து தைக்கிறீங்க, ஒரு தடவை யூஸ் டிக் போடுறீங்களே. ஏன் நீங்க கல்யாணத்துக்குலாம் போட்டோ எடுக்கிறீங்களா? அதை ஒரு தடவைக்கு மேல போடுறீங்களா? அது போடுங்க, நானும் கிராண்டா இருப்பேன். நீங்க எல்லாரும் நீ பாக்கலாம். கல்யாணம் பண்ணும்போது பாத்துக்கலாம். தங்கச்சி இருக்கா, அக்கா இருக்கா, எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாத்து பண்ணுங்க. இல்லன்னா உங்க சோழியை முடிச்சிருவாங்க. அந்த ஃபேஷியலுக்கு காசு கொடுங்க. 12,000 ரூபாய் கேக்குறாங்க. 12,000 பேசி நான் தச்சுறேன். முடிச்சா நான் கழிவுறேன். ஆமா இன்னும் வேற போட்டு சூப்பரா இருக்கும். வாங்க வாங்க சார், வாங்க மேடம், வாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல சாப்பிடுங்க ஏதாச்சும். பிக் ஃபேன் மேம், பிக் ஃபேன் ஆஃப் யுவர். தேங்க் யூ தேங்க் யூ. சரி, எப்படி நீங்க எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணீங்க? எப்படி யார் ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களோட ரீல்ஸ் எல்லாமே பாத்துர்க்கேன். ஓ இன்ஸ்டாகிராம்ல? ஆமா ஆமா. சரி சரி சரி, நீங்க செமையா பண்றீங்க. எல்லாமே உங்க growth எல்லாமே ரொம்ப தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணம் பிரைடல் மேக்கப் பிரைடல் எப்போ உங்களுக்கு வேணும்? என்னைக்கு? February 18 கல்யாணம். February 18 கல்யாணமா? சரி ஓகேங்க, வாழ்த்துக்கள். ஊர்ல கல்யாணமா இங்க கல்யாணமா? என்ன அமௌண்ட் நீங்க வாங்குறீங்கன்னு அந்த மேட்டர். மண்டபம் என்ன மண்டபம்? அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு சொல்லுங்க. ராஜா முத்தையா மண்டபம். ராஜா முத்தையா மண்டபமா? இப்போ வசூல போட்ற வேண்டியது. 1.5 வரைக்கும். எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. 1.5 என்ன? நீங்க ஏ சைடையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க தானே மேக்கப் பிரைட், அவங்க தானே. மூஞ்சியான்னு பாருங்க, நீங்க மூக்கே ஒரு ஷேப்பே இல்ல. நான் அதை எடுத்து ஃபுல்லா நெளிவெல்லாம் எடுத்து தட்டி வெல்டிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் லப்பம் பார்த்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி தான் நான் அந்த டோனே கொண்டு வர முடியும். கலரை பாருங்க. என்ன ஆசன் வண்டி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தானே இருக்கு. உருவக்கேலி பண்ற மாதிரி இருக்கு. சாரி சாரி, இல்ல 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 இருங்க இருங்க. மேம் தான் பண்ணல. நான் சாரி சாரி, நான் ரொம்ப டென்ஷன். நான் பண்ணிர கூட இல்ல சார். சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லார்ட்டையும். உருவக்கேலி நான் பண்ணிர கூடாது, என்ன மன்னிச்சிடுங்க. வாங்கிக்கோ அந்த அமௌண்ட். இப்போ என்னோட லுக்குக்கும் என்னோட ஹேர் ஸ்டைலுக்கும் நம்ம ஆலியா பட் மாதிரியான அந்த ஸ்டைல் போயிடலாமா, இல்ல இந்த நயன்தாரா விக்னேஷ் அந்த மாதிரி போடலாமா? கீர்த்தி சுரேஷ் மாதிரி பண்ணலாம் சார். நான் உருவக்கேலி பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா அப்ப நான் எப்படி உருவக்கேலி பண்ணாம இருக்கேன்? கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க? இந்த பிள்ளை பாருங்க, நீங்க பில்லி சுடிய வைக்கிற பொம்மை மாதிரி. இத பொம்பளையா நான் மாத்தணும். அதுக்கே எனக்கு 1.3 ஆகும். அது முடிய பாருங்க, இங்க பாருங்க. இது நான் எக்ஸ்டென்ஷன் வச்சு இது கீழ வரை கொண்டு வந்து இத பெண் மாதிரி மாத்தி எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இவங்களாவது நீங்களாவது பரவாயில்ல சார். 1.3 நான் கேக்குறேன். நான் 2.5 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? அவ்வளவு காசு இருக்கு அவங்க கொடுக்கறாங்களா? அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேற வழி இல்ல. அது பொம்பளை மாதிரியே இருக்காது. கொண்டு உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுப்பாங்க.
நான் உட்காந்து சாரம் கட்டி 6-7 பேர் வேலை பார்த்து லெஃப்ட் ரைட்னு பெயிண்ட் அடிச்சு பொம்பளையா மாத்துவோம். ஆமா என்ன பண்ண சொல்றீங்க, தொழில் அப்படி போட்டு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிதானே ஆகும். ரியாலிட்டியா தானே 1.3 கொடுத்துருங்க. எனக்கு வந்து 17th அன்னைக்கு நைட் ஃபிளைட் டிக்கெட் போட்டு சார். இல்லைன்னா 18th எப்படி வர முடியும்? 17th எனக்கு இன்னைக்கு சென்னையில ஒரு கல்யாணம் இருக்கு. டிமாண்ட் ஜாஸ்தி சார். எனக்கு நான் தான் கேட்டேன் உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே கேட்டேன், சென்னையா இல்ல மதுரையான்னு கேட்டேன். இண்டிகோல நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ் மாதிரி கூட அது பிசினஸ் கிடையாது. இண்டிகோல ஒரே சீட் தான் எல்லாரும். அது ஃப்ரண்ட்ல போடினா அப்படியே இண்டிகோல பிசினஸ் கிளாஸ் கிடையாது. சரியா இருந்துச்சு. கொஞ்சம் கால் இடிக்காம சரி பாக்குறேன். Thank you for coming. Thank you for con style for the ஆடியா டிவி காப்போம். கொஞ்சம் ஹார்டா இருக்குது. அது ஹார்ட் இல்ல, பிரஷ் வந்து அப்படிதான் இருக்கும். என்னங்க பெயிண்ட் இதுக்கு மேலே அடிச்சிட்டு இருக்கீங்க? பேதிக்கு சொன்னீங்கன்னு பார்த்தா நான் எங்க சார் பேச்சுக்கு சொன்னேன். உண்மையிலே மூஞ்சிய பாருங்க நீங்க. ஜஸ்ட் லுக் அட் யுவர் ஃபேஸ். சரி விடுங்க. ஆனா விளையாட்டுக்குலாம் சொல்ல சார். நான் எவ்வளவு நேரம் முடிக்கிறதுக்கு? எனக்கு இன்னும் 2 hours சொன்னேன் சார். 2 hours சரி முடிச்சிட்டு இந்த பாட்டிமா இங்க வா. பாட்டிமா இந்த பாட்டிக்கு லைட்டா கொஞ்சம் டச் அப் போட்டு பண்ணி விடுங்க. இதுக்கா போட்டோ எடுக்கணும்? இதுக்கா போட்டோன்னா போடலன்னா என்ன? இது நாளைக்கு போற மாதிரி இருக்கு. இதுக்கு எதுக்கு போடுறீங்க? இன்னைக்கு போட்டோ எடுக்க போறோம் நாங்க. வீட்ல மாட்டுறது போட்டோ வேணும். பாட்டி 2 நிமிஷம் கழிச்சு வா. ஐயா அந்த டை வந்து கொஞ்சம் டை போட மாட்டாங்க. வா தீபிகா படுகோன் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் மிருனால் தாக்கூர் மாதிரி கூட நான் பண்ணிடலாம். வாட்டர் ப்ரூஃபாவும் பண்ணிடலாம். சீதாராமன் அந்த ஹீரோயின் இருக்கால. ஓகே ஓகே அவங்கள பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணி அந்த பிரைடல் மேக்கப் அழகா சீக்கிரம் முடியும். பேசிக்கிட்டே வளவளன்னு பேசிட்டு இருந்தா இப்படி ஆள் இருக்குன்னா டைம் கொடுத்தாதான் சார் பண்ண முடியும். 4 மணி நேரம் நான் கேட்டேன். நீங்க எவ்வளவு டைம் பண்றோம்? இருங்க சார், எங்க டைம் வேணும் சார். இல்லன்னா இப்படி வேணா கூட்டு போங்க. நாட்டாம படத்துல பொன்னம்பலத்துக்கு மீசையை மட்டும் ஷேவ் பண்ணி கூட்டமா கூட்டு போங்க. சும்மா லைட்டா அப்படி பேச 2-3 தேதி மட்டும் தேய்ச்சு டைம் இருந்துச்சுன்னா நான் பண்ணிடுவேன். எனக்கு உங்களுக்கே டைம் இல்லை. உங்களுக்கு தான் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். அது வந்து நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் அசிஸ்டன்ஸ் கூட்டு வந்திருப்பேன் நான். என்ன சார் தெரியுமா? லைட்டா ஃபேஷியல் மட்டும் பண்ணுங்க. சின்னமா கொஞ்சம் என்னையா அதெல்லாம் பண்ணுங்க. என்ன இந்த குட்டி பாப்பா குழந்தையா இருக்கு. பண்ணிவிடுங்க. என்னையா இவருக்கு அப்பா இவருக்கு என்னையா பண்றது? இவரை கொண்டு வேணா தவசம் பண்ணும். இதெல்லாம் பண்ண கூடாதியா? எல்லாருக்கும் பண்றீங்க, எனக்கு பண்ண முடியும் கோச்சிட்டு போறாங்க. பண்ணி விடுங்க. லிப்ஸ்டிக் போட்டு விட்டு சாவடிக்கிறேன். போட்டு பண்ணுங்க. போட்டாச்சு பாப்பா. ஒருத்தருக்குன்னு கூட்டு வந்தீங்க. ஒருத்தர் தாங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கு. அவ்வளவுதான், அது கூட முடிஞ்சது. நீங்க போங்க பேசிக்கலாம். நான் போட்டு கொடுப்பேன். அதான் இவன் கொடுத்த காசு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாயில எவ்வளவு உருவ முடியுமோ நம்மள்ட்ட உருவிட்டு தான் விடுவாங்க. எஸ்கே பெற வேண்டியதான். நீங்க தான் பிரைடல் மேக்கப் போட 1 மினிட் இருங்க. லேசாங்க சொல்லுங்க மேடம். எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணுக்கா? உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குமா? இதுவே எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்கு. மேல எக்ஸ்டென்ஷனா? இல்ல அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்து வந்தேன். முன்னாடியே சொன்னாதான் எடுத்து வரோம். இல்ல அப்படியா? சாரி மேடம், அவங்களுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? முன்னாடியே சொன்னாதான் எடுத்துட்டு வரேன். சரி மேக்கப் பண்ணது இந்த பிங்க் இருக்குமே அந்த மாதிரி போடலையே நீங்க? பிங்க் என்ன இங்க கண்ணத்துட்டு இங்க எல்லாம் பிங்க் ப்ளஷ் சொல்றீங்களா? ப்ளஷ் கடைசியா தான் போடுங்க. ஐப்ரோஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி போடுங்க நீங்க. இல்ல அவங்களுக்கு த்ரெட் பண்ணது அப்படி இருக்கு, எலிவால் மாதிரி இருக்கு. ஐலாஷ் வந்து ஐலாஷ் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. ஐலாஷ் நான் போட்டு ஷேட்ஸ் வந்து 2 டோனா போடுங்க. டார்க்கா ஒன்னு, அப்புறம் அந்த லைட் கலர்ஸா. நீங்க யார் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமா நான் பெரிய மேக்கப் இல்ல, ஆனா எனக்கு மேக்கப் பத்தி தெரியும். எனக்கு நானே போட்டுப்பேன். நான் நீங்களே போட்டுப்பீங்க? ஆமா பார்த்து இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் போட வேண்டியதாய் போச்சு. அதனால எனக்கு தெரியும். நானே கேட்டேன் 2000 கொடுங்க, நானே போட்டுறேன். அது இல்லாம உங்ககிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட போடுறேன். அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல. இன்னும் காசு கொஞ்சம் அது என்னாச்சு எப்படி இருக்கு? என்ன இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு இது ஒருத்து தெரியல. ஒரு இதுனா ஓகே. ரப்பம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியல. சொல்ற மாதிரியே போட்டுடலாமா மேம்? அவங்க சொல்றதுலாம் வந்து ஓல்ட் ஃபேஷன். அவங்க சொல்றது வந்து ஒரு 5 years முன்னாடி பண்ண டெக்னிக். இப்போ அதெல்லாம் வந்து யாருமே அவங்க படிச்சிருக்காங்க, பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்டே போட்டுக்கோங்க. ஆனா அவங்க மூஞ்சி மாதிரி மூஞ்சி பாருங்க. இந்த மூஞ்சி மாதிரி மேடம் நீங்களே போட்டுருங்க. அதுதான் நான் சொல்றேன் மேடம். நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அது டிஸ்டர்ப் பண்ணாம. ஆனா அவ்வளவு ஒன்னும் இதா தெரியல. சரி சரி நான் அப்புறமா வரேன். போயிட்டு வாங்க மேடம். அம்மா தேவையில்லாம அவங்களே ஏன் கூப்பிடுறீங்க? அவங்களெல்லாம் உள்ள விடாது.
சொல்லாதீங்க. இது வந்து மேக்கப் வந்து சும்மா கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து அழகாவும் ஆக்கலாம், அசிங்கமாவும் ஆக்கலாம். அவங்களெல்லாம் உள்ள விடாது. மைண்ட் ஒரு மாதிரி ஆகுது. வந்தாங்கன்னா அப்புறம் நான் இஷ்டத்துக்கு மூஞ்சில போட்டு விட்டுறேன். ஏற்கனவே மாப்பிள்ளையோட நீ ரொம்ப கேவலமா இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க. இன்னும் கேவலமா தெரியும். டோர் வேணும் லாக் பண்ணிருக்கேன். லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணிட்டு வரேன். கல்யாண வீட்டுல எப்பவுமே அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா கதவை மூடிடணும். இல்லைன்னா இவங்க இப்படிதான் கதவை தட்டிட்டே இருப்பாங்க. பாருங்க எதுக்கு தட்டுறாங்கன்னே தெரியல. எதுக்கு தட்டுறாங்க உங்க வீட்டுல? எப்படி செத்து தொலைகிறா? எதுக்குதான் தட்டி தொலைறீங்க? மேக்கப் பண்ண விடவே மாட்டேன். மண்டைய காய விடுறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊரா பேத்துக்கு காலையில சாம்பார் அண்டால விஷத்தை ஊத்தி போட்டு தள்ள போறேன். மாஸ் மர்டர். மேக்கப் பண்ணிருக்காங்க. அவனும் கவனிக்க மாட்டேங்கிறான். சொல்லுமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னக்கா மாமா என்ன பண்றாங்க? அவர் என்ன அந்த வேலைக்கு போயிருக்காரு. குழந்தைங்களா எங்க இருக்காரு? குழந்தைங்களா வீட்டுல இருக்காங்க. அவர்தான் ட்ரைனிங் சொல்லி சென்னை போயிருக்காரு. அடுத்த வாரம் வராராம். முடி வேற இழுத்துட்டே இருக்கு. ஆமா, அது எடுத்து கட்டு. அட்ஜஸ்ட் பண்ண. ஏன் முடி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு? கொட்டுதா? இல்ல இல்ல, இந்த ஆன்டி ஃபேர் ஃபால் சீரம் எல்லாம் விக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு, நான் அனுப்புறேன். அதை வாங்கி போடுறேன். என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி? நான் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு யாருமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட் ஏமா தரணும்? உனக்கு மேக்கப் போட்டதுக்கு உனக்கு காம்ப்ளிமெண்ட்? எல்லாரும் நல்லா இருக்கு, மேக்கப் உனக்கு சூப்பரா இருக்கு, செட்டா இருக்குன்னு தான் சொல்லணும்ல. யாருமே எல்லாருமே பொறாம போடுறாங்க. எல்லாருக்கும் வந்து இவ நல்லா இருக்கா, இவ அழகா இருக்கா, சூப்பரா மேக்கப் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் பொறாம. நீங்க யாருமே நம்பாதீங்க, எல்லாருமே வெளிவேஷம் போடுறாங்க. போ, கண்டுக்காத. ஏன் கண்டுக்கிற நீ? ஏன் பாக்குற நீ? பாக்காத. நான் சொல்றேன் உனக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். யாரும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உயிரை வாங்கில போட்டு இருக்க இன்னைக்கு. சொல்லு சுதாரு. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? வருவோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ற சுதாரு? மண்டைய பாத்தியா? விஷாலுக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கு. ஆண்டவனுக்கு பதுக இந்த மாதிரியான வேலைகள் நான் செய்ய மாட்டேன். மனசுக்கு தோன்றத ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. மூஞ்சி எழுத தூக்கி வச்சாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கா சொல்லுங்க, முடியாது. வீட்டுக்கு போய் அப்படியே வச்சிருப்பாங்க. என்ன பண்ண சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் பண்ணாத. நீ பண்ணி விட்டு அப்புறம் குத்துதே குறையுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னால சொல்ல முடியாது. நல்லா ரூபா காசு தரேன். எவ்வளவு? 100 ரூபா தரேன். என்னப்பாடி? ஒரு என்னுடைய நேர்மைக்கு வந்து 100 ரூபா தான் ஒரு விலையா? 500 ரூபாயா? சரி கொடுங்க. சுஷீலா நல்லா இருக்கு. மார்க்கெட் பண்ண அழகா இருக்கியே. அப்படியே தேங்க் யூ. சூப்பரா இருக்கு. மேக்கப் போட்றிக்கியோ? ஆமாக்கா. வெயிட்டா போட்ட மாதிரி இல்ல, க்ளோஸ் போட்றிக்க. லைட்டா எங்க வாங்குன? வில்வாலையா? ஐயோ ஆமாக்கா. பீட்ரூட்னு ஒன்னு இருக்குமே, அதுவாக்கா? சரி அக்கா, உங்களுக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க பாரு, 7-8 பிட்டு சேர்த்து போட்டிருக்கேன். போட்டிக்கல எனக்கு சேலை வாங்கிட்டான். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். மேக்கப் போடவும் காசு கொடுத்து, நல்லா இருக்குன்னு சொல்றது காசு கொடுத்து சொல்றது நானா தான் இருக்கு. எங்கம்மா என் பொண்ணு? சார் இதான் உங்க பொண்ணு. என் பொண்ணு? ஆமா, மேக்கப் போட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு மாதிரி தெரியல? உங்க பொண்ணே இல்லையே, மாடல் ஆயிட்டாங்க. பாருங்க, கல்யாண போட்டோஸ் மட்டும் வெளியே வரட்டும். சரி, நகைக்கடை விளம்பரத்துல உங்க மகளை தான் கூப்பிட போறாங்க. ஜிஆர்டி சொல்றதுலாம் திரிஷா போங்கன்னு வேட்டி விட்டுட்டு உங்க மகளை தான் வந்து மாடலா வாங்க கூப்பிட போறாங்க. அப்படியா? கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க கரியரே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சரி, மேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தியா கொஞ்சம் குறைச்சிருங்க. இல்ல இல்ல, நேர்ல அப்படிதான் சார் இருக்கும். மேக்கப் எப்பவுமே நேர்ல வந்து பிட் ஐஸ் வந்து அப்படி இருக்கு. போட்டோல பாக்குறப்ப என்ன புடுங்க நம்ம சேவிங் முடிச்சிருக்கீங்க? சேவிங் பண்ணல, புடுங்கனது. வெள்ளையா இருக்கு. மூஞ்சி ஒரு கையை மாத்தி விட்டுறவா? கலரே மாத்திடுறேன். அப்படித்தான் அவங்களும் இருக்க முடியும். தோலை கழுத்துல எடுத்து கட்டி வச்சிருக்கேன் சார். சிங்கிள் ஃப்ரீயா இருக்கணும் இருக்கா? இங்க பாருங்க, கையில் போட்டு கட்டி. இப்படியே சிரிச்ச மாதிரியே கொண்டு போய் சிரிச்ச மாதிரியே கொண்டு வந்து இறக்கி பேச விடாதீங்க. யாரும் அதிகமா பேச விடாதீங்க. மேக்கப் கலந்துரும். அப்புறம் என்ன கொடுத்த காசுக்கு நான் பண்ணியே தீருவேன் சார். எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க? அப்புறம் நான் பண்ணலைன்னா என்ன கேட்பீங்க? 1 லட்சம் ரூபா வாங்கினா என்ன மேக்கப் போட்டானே தரலன்னு கேட்க கூடாது இல்ல? அதான் நல்லா அதுக்குன்னு இப்படியா? இங்க பாருங்க, வி ஃபார் வெண்டட்டா மாதிரி இருக்கு. முடியை எடுத்து விடணுமா? கூடவே இருங்க சார். யாராவது ஒருத்தர்
பொண்ணுங்க அந்த ஆப்பின் தோழிகள் நான் போயிருவேன். எனக்கு அடுத்த கல்யாணம் இருக்கு சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க மேக்கப் உமன். நான் வந்து பிஸி ஷெட்யூல்ல வந்து பாத்துமா ஆல் தி பெஸ்ட். மை காட். ஹலோ ஹலோ மேடம், ஞாபகம் இருக்கா மேம்? பாரதி பேசுறேன். அந்த மேக்கப் உமன். தெரியுது மேடம், தெரியுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்ப நான் இந்த பேமெண்ட் வச்சு நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இல்ல மேடம், அது நாங்க ஜிபே நீங்க சொல்றீங்க. இல்ல எனக்கு ஜிபே வரல, போன் பே வரல, எனக்கு எந்த மெசேஜுமே வரல. எப்போ வரும்னு சொல்லிருங்க மேம். வரலீங்களா? இல்ல வரல மேம். இல்ல மேம், கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 months ஆகுது. இன்னும் நீங்க எனக்கு வந்து மேக்கப் சார்ஜ் வந்து உங்களுக்கே தெரியும். புரியுது மேம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மேம், நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுறேனே. நீங்க அன்னைக்கு சித்தி வந்து மேக்கப் போடுற அன்னைக்கு, கல்யாணத்து அன்னைக்கு. எந்த சித்தி சொல்றீங்க? எங்க சின்ன வீடு சித்தி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்தப்போ நீங்க அவங்க மூஞ்சியை பார்த்து ஏதோ பாடி ஷேமிங் ஏதோ பேசிட்டீங்க போல. நான் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணல. இல்ல நீங்க அது ஏதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு தான் மேக்கப் போடலான்னு வந்தேன். உங்க சித்தி எத்தனாவது ஆள்? 21வது ஆள். அதுக்கு முன்னாடி 20 பேருக்கு நான் மேக்கப் போடுறேன். அவங்க கோவமே அதான், 20 பேருக்கு பண்ணிருக்காங்க, எனக்கு ஒரு ஆளுக்கு பண்றதுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து இல்ல நீங்க வந்து அப்படின்னா கல்யாணத்துக்கு வெளியில இந்த டீ கவுண்டர், பானிபூரி கவுண்டர், பீடா போடுற மாதிரி எனக்கும் கொடுத்து கூட ஒரு ₹1 கொடுத்துருந்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் போட்டு விடுறேன். இல்ல இல்ல மேம், அது மட்டும் காரணம் இல்ல. வேற என்ன வேற இந்த மறுவீடு போயிட்டு வர்றதுக்குள்ள மேக்கப் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மறுவீடு இருக்குன்னு எனக்கு புரியல. எனக்கு நீங்க இவ்வளவு அப்படி கொடுக்குற காசுக்கு இருக்கிற எல்லா மேக்கப் தூக்கி உங்க மூஞ்சில அப்பி விடணுமா? இல்ல இல்ல மேம், அது புரியவே இல்ல மேம். இல்ல இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொல்லிருக்காங்க. இல்ல மேம், நான் நீங்க வந்து பேமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டு என் சித்தி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சித்தப்பா சொல்றாரு, ஹலோ மேடம், அப்பாக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட தங்கச்சி சொன்னாங்க சொல்லக்கூடாது. சார் சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். இது மேக்கப் மறுவீடு போயிட்டு வரணும்னா பரவாயில்ல, மூஞ்சிகள் வேணா மேக்கப். இது என்ன மேக்கப் சார்? மூஞ்சிகள் வேணா மேக்கப் தான் சார் செய்யும். நான் பச்சையா குத்தி விடுறேன், அப்படி மூஞ்சில டாட்டூ போட்டு விடுறேன். நான் இல்ல நீங்க மேக்கப் சரியா போடல. நீங்க போட்டது மேக்கப் போடல. சரி சார், ஓகே. நான் வந்து இல்ல இல்ல எனக்கு புரியுது. நீங்க எங்க வரீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நீங்க பேமெண்ட் கொடுக்க வேணாம். இது வந்து நான் ஏதோ ஒரு கோயில் செவத்துக்கு வெள்ளை அடிச்ச கணக்குல நான் தர்மத்துக்கு பண்ணேன்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பம் வந்து நாசமா தான் போகும். உங்க குடும்பம் விளங்க. இல்ல 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 நான் சொல்றேன், பொண்டாட்டி அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வர்றதுக்குள்ள இவன் கூட ஏதாச்சும் ஓடி போகல. வார்த்தை வேற மாதிரி வார்த்தை என்ன அசிமா வருண்டா. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இன்னைக்கு போடுறேன் ஓடல. பொண்டாட்டி அவன் கூட ஓடுறது கன்ஃபார்ம். நானே யாராச்சும் ஆள் செட் பண்ணி உன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி உன்னை விட்டு ஓட வைக்கிறேன். பேரை மாத்திக்கிறேன்டா. காசை ஒழுங்கா போட்டுருங்க. இல்லன்னா சார் வேற மாதிரி ஆயிரும் சார். ஒரு செகண்ட் உங்க ஒய்ஃப்ட கொடுங்க. ஹலோ மேடம், சித்தி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவளுக்கு வந்து அவளுக்குலாம் அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிருங்க. அவளா நாசமா தான் போயிடுவா. ஓட்டு தள்ளல. இருங்க நான் பேசுறேன். அவ வீட்டு அட்ரஸ் கொடுங்க எனக்கு. பேரெல்லாம் சொல்றாங்களே நடுநடுல கோபி. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா பாலிவுட் ஆக்டர் பேரு, ஹாலிவுட் ஆக்டர்ஸ் பேரு, அதுக்கும் அந்த ப்ரொசீஜர் பேரு கூட கரெக்டா அவ்வளோ லைக் ஆஸ் இன் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவ்வளோ ஒரு என்ன அந்த ப்ரொனன்சியேஷன் கூட அண்ட் தென் அந்த ஒரு ஆக்டிங் கரெக்டா அப்படியே அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ஒரு நான் ரொம்ப ப்ரொஃபஷனல். எனக்கு வேற வேற கல்யாணம் இருக்கு, இது முடிச்சுட்டு எனக்கு சென்னை போகணும். அதெல்லாம் அப்படியே சேம் லிட்டரலா பக்காவா 99.9% அவங்க அப்படியே பெர்ஃபெக்ட் ஆக்டிங். அப்படி லைக் as in நாங்க இப்பளும் how லைக் என்ன சொல்றது, எங்கேயுமே போல கண்ணு. எப்பவுமே நாங்க சுதாகர் பாப்போம், கண்ணு போயிடும் சுதாகர் கிட்ட. ஓ மை காட், எண்ட்லெஸ்ஸா வாட்ச் பண்ணலாம். அவ்வளோ செமையா இருந்துச்சு அவங்க ஆக்டிங். அன்பிலீவபிளி டேலண்டட் கோபி. ஏன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. இது வந்து என்ன, இட்ஸ் நாட் a மூவி இல்லையாங்க, இது டெய்லி லைஃப். ஒருத்தருக்கு நடக்கிற ஒரு யாரையோ மேபி அவர் மிமிக் பண்ணிருக்கலாம். அவர் லைஃப்ல பார்த்த யாரோ மேபி அவர் கல்யாணத்துல இல்ல ஃப்ரெண்ட் கல்யாணத்துல பார்த்த லேடிஸ். ஆமா, அது அவ்வளோ கரெக்டா கன்சீவ் பண்றது, எவ்வளோ ஒரு observation and the way it has to be put it across எல்லாம் பக்கவா இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ், கையோட ஆக்ஷன்ஸ், அது அந்த கையோட ஆக்ஷன்ஸ் இப்படி எல்லாம் பண்ணி அப்புறம் கிளிப் எடுத்து மூக்கு ட்ரில் பண்றாங்க, ஹேமர் பண்ணி ட்ரில் பண்றாங்க. செமையா இருந்துச்சு. இன்னும் நிறைய ஐ திங்க் இதுல பார்ட் 2 பார்ட் 3 ஏன்னா மேக்கப் அவங்கள
ஒரு இந்த இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் ஆன் கோபி. ஆமா, சுதாகர் அண்ட் டிராவிட் வந்து சைட்ல வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக்ஸ் அண்ட் எல்லாமே கோபியே பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் செகண்ட் திங் அவங்க இது பண்ற மாதிரி செம்மையா பாடி ஷேம் பண்ணுவாங்க. அவங்க அது மாதிரி தானே பாருங்க அவங்க மூஞ்சி எப்படி இருக்கு. நாம ஒரு ஆசையா சொல்லுவோம் எனக்கு அந்த ஒரு லுக் இமேஜா இல்லம்மா உங்க கலர் இப்படி உங்க பொண்ணு கலருக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொல்லுவாங்க. நம்ம இவங்க தப்பா சொல்றாங்கன்னு இல்ல, பேபி அங்க நடக்கிறது அவங்க உண்மையா காமிச்சிருக்காங்க. அதுதான் வேற ஒண்ணும். அதையும் சொல்லிடுறாங்க பாடி ஷேமிங்லாம் பண்ணல. அது மேபி தட் இஸ் another reason they are doing this because அவ்வளோ கீழ்த்தனமா பேசிருப்பாங்க, கொச்சா பேசிருப்பாங்க. நடக்கிறதுதான் காமிக்கிறாங்க. That is why they are making a video out of it. இல்லையா? செமையா இருக்கு. ஐயோ ஆக்டிங் அப்பா, அதான் அப்படியே நம்ம லாஸ்ட் ஆயிட்டோம். அவங்க கை மூவ்மெண்ட், அந்த பேசுற விதம், பாடி அப்படி ஒரு மாதிரி ஒரு 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 45 லேடி அவங்க வந்து ஒரு மாதிரி மெலிஞ்சு நிக்கிற மாதிரியான ஒரு தோரணை. ஆமா, ஐயோ என்னென்ன பண்ணணும், மெஸ்மரைசிங் இருக்கு. யாராவது நீங்க வந்து நாம ஆக்சுவலி மெசேஜ் போட்டிருக்கோம், தெரியல அவங்க பாக்குறாங்களா, இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது அவங்க கிட்ட கன்வே பண்ணுங்க. இந்த மாதிரி சவுத் கொரியால இப்படி ஒரு பிக் ஃபேன், நாங்களே அவங்க 2 பேருக்கும் ஃபேன் கிளப் உருவாக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கோம். தென் கொரியா கோசு ஃபேன் கிளப் அப்படின்னு கோபிக்கு மெசேஜ் போட்டிருக்கோம் தெரியுதா? ஆமா, கோபி, சுதாகர் அப்புறம் டீமுக்கு மொத்தமா மெசேஜ் போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு ரிப்ளை வந்தா ரொம்ப சந்தோஷப்படும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப லைக் எப்படி சொல்றது, டை ஹார்ட் ஃபேன் நாங்க. ஆமா ஆமா, அவங்க அவ்வளோ சின்சியரா பண்றாங்க. இட்ஸ் லைக் சும்மா அப்படியே ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து காப்பி பண்றது இல்ல, அவ்வளோ பக்காவா அதை பத்தி நல்லா தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி அதோட டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த பெர்ஃபெக்ஷன். டபுள் மீனிங்லாம் இருக்கிறதே இல்லை, பாத்துருக்கீங்களா? அது எப்படி இல்லாம பண்ண முடியுது இந்த காலத்துலன்னு தெரியல. எல்லா படங்கள்லயுமே டபுள் மீனிங் வர காலகட்டத்துல காமெடின்ற பேர்ல, ஆனா அது இல்லாம ஒரு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப ரசிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அருமையான டீம் ஒர்க். வாழ்த்துக்கள் கோபி, சுதாகர், டிராவிட் டீம், பதிதாபங்கள் டீம் அனைவருக்குமே. எடிட்டர் எதுவுமே இல்லாம அந்த 10க்கு 10 ரூம்ல வெறும் அந்த இதெல்லாம் வச்சு ஸ்டிக்கர்ஸ் வச்சு ஓடுறீங்க. ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்து நீங்க போயிட்டே இருக்கணும், எல்லாமே சக்சஸ் ஆகணும். இன்னும் மோர் கண்டென்ட்ஸ் கொடுங்க. நான் அதுல ஆக்சுவலி நாம மெசேஜ் போட்டது அதுதான். இது வந்து நாட் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட், இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கூட. ஆமா, ஏன்னா அவ்வளோ நாம இவ்வளோ ப்ரெஷர் ஒர்க் என்வாயன்மெண்ட்ல ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு வீடியோ திறந்து பார்த்தா இட்ஸ் லைக் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சோஷியல் அவேர்னஸ் தாங்க இது. ஆமா, அப்ப இருந்த இவங்க தமிழ் சினிமால அந்த காலகட்டத்துல 45கள்ல இருந்த கலைவாணரா இருக்கட்டும், NSK இருக்காரு இல்லையா, அவரு தங்கவேலு, அந்த மாதிரி நிறைய பழைய நடிகர்கள்லாம் இதே மாதிரிதான் இருக்கும். அவங்களோட காமெடி எல்லாம் வந்து ஒரு கருத்து சொல்ற மாதிரி இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், ஆனா அதுல டபுள் மீனிங்லாம் இருக்காது, ஒரு அரசொல்லோ எதுவுமே இருக்காது. அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க, நம்ம என்டர்டெயின் ஆகிறோம், என்டர்டெயின் பண்ண வைக்க ட்ரை பண்றோம் நம்ம ரியாக்ஷன் மூலம். ஓகே, see you, good night.